எல்லாருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் மத வழிபாட்டு கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 122 பேர் உயிரிழந்தனர். குழந்தைகள், முதியவர்கள் உட்பட ஏராளமானோர் படுகாயம் அடைந்தனர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஹத்ரஸ் உயிரிழப்பு சம்பவம் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ரஸ் மாவட்டம் புல்ராய் கிராமத்தில் ஜூலை 2, 2024 அன்று சாமியார் போலே பாபாவின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 122 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிக்கந்திரா ராவ் போலீசார் பாரதிய நியாய் சன்ஹிதா சட்டத்தின் பிரிவான மரணம் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஹத்ரஸ் சம்பவத்திற்கு காரணமான போலே பாபா உத்தரப்பிரதேச காவல்துறையில் பணியாற்றியுள்ளார். 18 வருடங்களுக்கு முன் காவல்துறை பணியை ராஜினாமா செய்துவிட்டு ஆன்மீக பிரச்சாரத்தை தொடங்கியது தற்போது தெரியவந்துள்ளது. 122 பேர் உயிரிழக்க காரணமான மத வழிபாட்டு கூட்டத்தை நடத்தியவர் சத்சங் நாராயண் சாகர் விஸ்வ ஹரிபோல பாபா. இவரது இயற்பெயர் சூரஜ்பால். ஹத்ரஸுக்கு அருகிலுள்ள காஸ்கஞ்ச் மாவட்டத்தின் பட்டியாலி கிராமத்தை சேர்ந்தவர். கடந்த 18 வருடங்களுக்கு முன் உத்தரப்பிரதேச காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணியாற்றியவர். உத்தரப்பிரதேச உளவுத்துறையிலும் சூரஜ்பால் பணியாற்றியுள்ளார். இந்த பணியின் போது பல்வேறு வழக்குகளில் பொதுமக்கள் பிரச்சனையை பேசி சமாளிப்பதில் வல்லவராக திகழ்ந்துள்ளார் சூரஜ்பால் அவர்கள். ஒரு துறவியின் வாழ்க்கையைப் போல் அல்லாமல் பணக்கார மக்களைப் போல் வாழ்ந்து வந்துள்ளார் போலே பாபா. மிகவும் விலை உயர்ந்த கவர்ச்சிகரமான ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி போலே பாபா தன் பிரச்சார உரையை நடத்துவதும் வழக்கமாக கொண்டுள்ளார். வட மாநிலங்களில் பல IAS மற்றும் IPS அதிகாரிகள் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகளும் தனது சீடர்கள் என பாபா பிரச்சாரத்தின் போது தெரிவிப்பதும் உண்டு. அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் கூடும் இடங்களில் அரசு தரப்பில் கூடுதல் கவனம் அவசியம். எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ்ந்தால் அவற்றை எதிர்கொள்ள மீட்பு, மருத்துவ சிகிச்சை, சட்டம் ஒழுங்கு தொடர்பான எல்லா அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் இவை அனைத்திலும் இருந்த சுணக்கம்தான் ஹத்ரஸ் சம்பவத்தில் இத்தனை பேர் மரணமடைய காரணமாகி இருக்கிறது. ஹத்ரஸ் மாவட்டத்தில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லை என்பதால் காயமடைந்தவர்களை அருகில் உள்ள மாவட்ட மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. அரசு மருத்துவமனையில் போதிய இடம் இல்லாததால் தனியார் மருத்துவமனைகளிலும் பலர் சேர்க்கப்பட்டனர். பல மருத்துவமனைகளில் போதிய ஆம்புலன்ஸ் வசதியும் ஆக்சிஜன் சிகிச்சை வசதியும் இல்லை என்பது இன்னும் வேதனை அளிக்கும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. முதல்வர் யோகி ஆதித்யநாத் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்ததுடன் நீதி விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். எனினும் முதல் தகவல் அறிக்கையில் போலே பாபாவின் பெயர் சேர்க்கப்படாதது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கிறது. இப்படியான போலி ஆன்மீகவாதிகளை தடை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசியல் தொடர்புகள் இல்லாமல் இப்படியானவர்கள் வளர்ச்சியடைய வாய்ப்புகளே இல்லை. போலே பாபாவின் தனிப்பட்ட பாதுகாப்பு குழுவில் உள்ளூர் போலீசாரும் அவ்வப்போது பங்கேற்று பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதும் வழக்கம் என்று செய்திகள் வெளியாகி உள்ளது. இது இப்படிப்பட்ட நபர்களின் தனிப்பட்ட செல்வாக்கை உயர்த்துவதற்கு காரணமாகி விடுகிறது. இந்தியாவில் கடந்த 20 ஆண்டுகளில் இதுபோன்ற மத வழிபாட்டு நிகழ்வுகளின் போது ஏற்பட்ட விபத்துகளால் 2000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுபோன்ற சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட்ட முன் உதாரணமும் நம்மிடையே இல்லை. இந்த படிப்பினைகளிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது.
கூடவே ஆன்மீகத்திற்கும் போலியான ஆன்மீகவாதிகளுக்கும் இடையிலான வேறுபாடு குறித்த விழிப்புணர்வையும் மக்களிடையே உருவாக்க வேண்டும். அப்போதுதான் இது போன்ற அவல மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஹத்ரஸ் உயிரிழப்பு சம்பவம் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.